இப்படியான ஊழல்களுக்குள்ளே தலைப்படாமல் இருந்து வாழ்ந்து ஒரு பெரியார் என்று சொன்னால் காமராஜர் இறந்த பிறகு அவருடைய வீட்டிலே 4-5 கதர் வேட்டி சால்வைகள் மட்டும்தான் இருந்தன. அதே மாதிரி டென்சானியா என்ற ஆப்பிரிக்க நாட்டிலே ஜூலியஸ் நரேர் அவர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை சாதாரண கிராமப்புற பள்ளிக்கூடத்திலே படிக்க வைத்து அவர் இறந்தபோது பெரிய சொத்துக்கள் அவர் மத்திடம் இருந்ததாக இல்லை. இப்போ கனடா போன்ற நாடுகளில் இந்த அமைச்சர் பதவிக்கு வருகிறவர்கள் தங்களிடம் எவ்வளவு சொத்து ஆரம்பத்தில் இருந்தது என்பதை குறிப்பிட்டு பிறகு விட்டு போகிற போது எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதையும் அவர்கள் பார்த்து கொள்ளுகின்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே ஊழல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே கலைந்துவிட வேண்டும் என்று இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய ஒன்டாரியோ மாநிலத்திலே ட்ரக் லைசன்ஸ் கொடுப்பதிலே ஒரு சில பொருத்தமற்ற செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை அவர்கள் இப்போ கேமரா வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் இங்கும் சில ஊழல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. சின்ன மட்டத்திலே பெரிய மட்டத்திலே பல மடங்கான ஊழல்களை கண்டு கொள்ளக்கூடியது ஒன்று ஆகும். மற்றும் ஒரு விதமான ஊழல் என்பது ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் அல்லது ஒரு விடயத்தை கேட்டுக்கொண்டால் அது அழகான பெண்களாக இருந்தால் விடமாட்டார்களே. 370 மில்லியன் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாலியல் வல்லுறவு சேட்டைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. அதுவும் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலே இந்த 370 மில்லியன்லே 79 மில்லியன் அங்கே அதிகமாக இருக்கிறது என்றதையும் பார்க்கலாம். அடுத்ததாக கிழக்கு ஆசியா, அதாவது சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளும் பிலிப்பைன் போன்ற நாடுகள், அதை தொடர்ந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆக இருக்கின்ற பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், பர்மா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே 75 மில்லியன் பிள்ளைகள், சிறுமிகள் இப்படியான வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டது ஒன்றாக தெரிகிறது. ஐரோப்பாவிலும் கூட 68 மில்லியன் இப்படியாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிற போது அமெரிக்காவிலே அது மிக குறைவாக 8 மில்லியனாக இருக்கின்றது. ஆகவே இது இன்னொரு வகையிலே இந்த சேட்டைகளும் ஒரு வகையான ஊழல்களாக இருக்கிறது. காசு மட்டும் ஊழல் அல்ல, இப்படியான ஊழல்களையும் இன்னொரு பக்கம். அடுத்த ஒரு ஊழலாக தகமை வாய்ந்தவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காமல் தங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர் சொந்தக்காரர்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பதிலே அதுவும் ஒரு வகையான ஊழல் ஆக இருக்கின்றது. மற்றும் சில கல்லூரிகள், கல்வி நிறுவனங்களிலே தங்களுக்கு செய்தவர்களுக்கு அட்மிஷன் கொடுப்பதும் அல்லது காசு கொடுத்தவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்த குறைந்த அறிவு கொண்டவர்களுக்கு கொடுத்துவிட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு காசு இல்லை அல்லது இசைவாக இல்லை என்றால் அவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்காமல் இருப்பதும் ஒரு வகையான ஊழலாக இருக்கிறது. ஆகவே ஊழல்கள் பல வட்டத்திலே, பல மட்டத்திலே, பல இடங்களிலே இருந்து கொண்டே இருக்கின்றது ஆகும். சீனா மாதிரி இருந்தால் தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் தூக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கலாம் என்பதையும் ஒரு பக்கத்திலே பார்க்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது கனடாவிலே பணக்காரர்கள் மேலும் பணக்காரராகிறார்கள், ஏழைகள் மேலும் வறுமை கோட்டுக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் கனடாவிலே 20 பேர் 66 ரிச் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். 80 பேர் மறுபுறத்திலே பார்க்கப்படுகிற போது என்ன செய்கிறார்கள்? 80 பேருக்கு கிடைக்கின்ற பான் துண்டு மிக குறைவாக காணப்படுகிறது. 80 பேருக்கு 34 பான் துண்டுகள் இருக்கிறது. 20 பேருக்கு 66 ரிச் கேக் இருக்கிறது. அப்படியான வகையிலே பணக்காரர்களுடைய பணத்தொகை ஏறிக்கொண்டு போகிறது.
உதாரணமாக இந்த கொரோனா வியாதி வந்து இருந்த காலகட்டத்திலே கூட சில பணக்கார கம்பெனிகள் பணக்கார தலைவர்களுடைய வருவாய் பல மடங்காக உயர்ந்து காணப்பட்டிருக்கிறது 2020 21 22 அந்த கேப்பை குறைத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இப்பொழுது இருக்க செய்கின்றது ஆகும். ஆகவே இந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆகிறார்கள். பணக்காரராக ஆகிக் கொள்வதிலே பொருளாதாரத்துக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அதாவது இந்த பணக்காரர்கள் பணத்தை தலையணைக்கு கீழே வைத்து படுக்க மாட்டார்கள், அதை அவர்கள் முதலிடுவார்கள். There are 4 main factors of production. 4 காரணிகள் ஒரு உற்பத்திக்கு தேவையாக இருக்கிறது. நிலம், கட்டிடம் ஒன்று, அடுத்து முதலீடு என்பது தொழிலாளர்கள், தொழில் அதிபர்கள். ஆகவே இந்த முதலீடு முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே அவர்கள் அந்த பணத்தை கரைக்காமல் தொகையாக வைத்திருப்பது என்பது முதலீட்டு பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும். ஆகவே தான் அந்த பணக்காரர்கள் மேலும் பணக்காரராக இருப்பது இன்னொரு புறத்திலே பொருளாதாரத்துக்கு நல்லதாக இருக்கிறது. ஆனால் மக்கள் பார்வையிலே பார்க்கப்படுகிற போது அன்றாட மக்களுக்கு அது ஒரு வகையிலே சார்பாக இல்லை என்றதும் இன்னொன்றாக தெரிய வருகின்றது ஆகும். அதானே தமிழிலே சொல்லிக்கொள்ளுவோம்,